Hello friends, welcome to Needles and Ladles. இன்னைக்கு நம்ம Y stitch யூஸ் பண்ணி எப்படி motifs போடுறதுன்னு பார்க்க போறோம். First motif இந்த மாதிரி ரெண்டு சர்க்கிளும் ஒரு டாட்டும் போட்டுருக்கோம். Y stitchக்கு நமக்கு 3 லைன் தேவைப்படும். அதுக்கு ரெண்டு சர்க்கிளும் சென்டர் third லைன் வந்து டாட்டாவும் வெச்சிருக்கோம். எப்பவும் போல அவுட்டர் லைன், செகண்ட் லைன், third லைனுக்கு வந்து சென்டர்ல ஒரு ஸ்டிட்சும் மீட் ஆகும். எப்பவும் போல silk thread ரெண்டு ஸ்ட்ராண்ட் எடுத்து நாட் போட்டுருக்கோம். இது வந்து ஆரி அயன் நீடில் த்ரெட் ஒர்க்குக்கான நீடில் நம்பர் கிடையாது. பிராண்டட் நீடிலாக இருந்தால் சைஸ் நம்பர் 14 வாங்கிக்கோங்க. எப்பயும் போல் ஃபஸ்ட் லைன் அதாவது அவுட்டர் சர்க்கிள்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போவுமே பேக் ஸ்டிச் போட்டு ஆரம்பிப்போம். இதில் நான் போடலை, ஏண்டா நம்ம இதே இடத்துல தான் முடிக்க போகிறோம். அதனால் நான் பேக் ஸ்டிச் போடலை. செகண்ட் சர்க்கிளுக்கு க்ராஸாக ஒரு லாங் ஸ்டிச்சு, தேர்ட் அந்த டாட்டுக்கு ஸ்ட்ரெயிட் லாங் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே அழுத்தி புல் பண்ணோன்னா ஒரு நாட் மாதிரி வரும். மறுபடியும் அவுட்டர் சர்க்கிளில் போயிட்டு ஒரு லாங் ஸ்டிச். இந்த இடத்துல இதுக்கப்புறம் நான் ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்குறேன். ஆனால் நம்ம ஒய் ஸ்டிச் போடும்போது பார்த்துருந்திங்கன்னா அப்படியே அடுத்த ஸ்டிச்சுக்கு கண்டினியூ பண்ணுவோம். இதுக்கு எதுக்கு நான் லாக் போடுறேன்னா, நம்ம இது சர்க்கிளில் வர்றதுனால நெக்ஸ்ட் ஸ்டிச்சுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த லூப் வந்து தள்ளி வந்துடுது. ஸோ அந்த ஷார்ப்பு கார்னர் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் இதுக்கு ஒரு லாக் போட்டு இந்த மாதிரி டர்ன் பண்ணி கொண்டு வரும். இப்படி போடும்போது நல்லா ஷார்ப் எட்ஜஸ் கிடைக்கும். உங்களுக்கு இப்போ பார்த்திங்கனாலே தெரிஞ்சிருக்கும், இந்த ரெண்டு டைமண்டும் நல்லா ஷார்ப் எட்ஜில் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டிச் முடிக்கும் போதும் இந்த ஒய் ஸ்டிச் கம்ப்ளீட் ஆகும்போது ஒரு லாக் போட்டுட்டு அடுத்தது நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒய் ஸ்டிச் இது தெரியும். ஆனால் உங்களுக்கு இது ஸ்ட்ரெயிட் லைனில் டுட்டோரியலாக பார்க்கணுன்னா ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஐ கார்ட்லேயும் தர வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையே இது வந்து நான் முடிக்கிறது, சப்போஸ் இதில் நடுவில் உங்களுக்கு நூல் காலி ஆச்சுன்னா எப்படி அதை எண்ணாட் போட்டு இது பண்ணுறதுங்கிறதுக்காக நான் இப்போ இங்கே காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் போட்டுடுறீங்க. நம்ம யூஸ்வலாக அந்த ஒய் ஸ்டிச் முடித்த உடனே லாக் போடுவோம் இல்லையா, இங்கே அந்த லாக் ஸ்டிச் போட்டுட்டு கூடவே எண்ணாட் போட்டுக்கணும். இல்லை நீங்கள் லாக் ஸ்டிச் போடாமலையும் டைரெக்டாக எண்ணாட் போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்டிச் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நூல் முடிய போகுதுன்னா நீங்கள் இந்த மாதிரி எண்ணாட் போட்டு கட் பண்ணிவிட்டு புது நூல் எடுக்கிறது இதே இடத்துலேருந்தே நம்ம எப்படி யூஸ்வலாக அந்த ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். பண்ணிவிட்டு எப்பயும் போல் ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ இதை எதுக்கு காமிக்கிறேன்னா, நம்ம நல்லா போட்டுட்ருக்கோன்னா ஒரே கலரில் ரெண்டு நூல் கண்டு வாங்கி வச்சுருப்போம். ஸோ அதுலேருந்து த்ரெட் எடுத்து போட்டுப்போம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பிகினஸாக இருக்கும்போது நம்ம ஒரு கலரில் ஒன்று தான் வாங்குவோம். அப்போ அதை டபுள் ஸ்டாண்ட்னும் போது ரெண்டு ஹாஃபாக மடித்து போடுவோம். அப்போ இந்த மாதிரி நடுவில் காலி ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம். இது அப்படியே ஃப்ரீ இதில் அந்த ஒய் ஸ்டிச் ஈவனாக வரா மாதிரி நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு அது ரொம்ப பர்ஃபெக்டாக வேணும் அப்படி அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த பாயிண்ட்ஸை கூட ஈக்குவல் டிஸ்டன்ஸில் மார்க் பண்ணிவிட்டு அது மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த சென்டர் இந்த டாட்டில் போட்டுகிட்டே வர ஹோல்ஸ் மாதிரி வரும். இப்போ பாருங்கள் முடிக்கிறோம். இதுக்கப்புறம் நீங்கள் எண்ணாட் போடணும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் லாக் போட்டுட்டோ எண்ணாட் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எண்ணாட் மட்டும் அந்த கிட்ட வரும்போது ஊசி எடுத்துட்டிங்கன்னா டக்குன்னு அந்த லூப் வந்து உள்ளே போயிடும். ஸோ இப்போ நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதில் இந்த ப்ளூ கலர் லைன் இருக்குது, இதை எடுத்துகிட்டோன்னா பாருங்கள் நல்லா ஃப்ளார் எஃபெக்டில் தெரியும். சென்டரில் இந்த மாதிரி ஹோல் இருக்கும். இப்போ இந்த ஹோலை நீங்கள் அப்படியே விடுறதுனாலும் விட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டோன் ஒட்டிக்கலாம். நான் இப்போ இங்கே கோல்டு பீடு தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இது ஹோல்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் பின்னாடி தள்ளி அந்த துணியில் கொடுத்து எடுத்துக்கோங்க. அந்த பீடை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடில் குத்தி எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் வந்து நார்மல் நீடலும் நார்மல் சூயிங் த்ரெட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பீட் ஸ்டிச் பண்ணலாம் நீங்கள் சூயிங் த்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி 2 வாட்டி ஸ்டிச் பண்ணிவிட்டு பின்பக்கம் திருப்பி நாட் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிடுவேன். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு மோட்டிவ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் மோட்டிவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு பார்த்திங்கன்னா முதல் இதுக்கு போட்ட மாதிரி 2 சர்க்கிள் ஒரு டாட் இருந்தது இல்லையா, இதுக்கு வந்து 3மே நான் சர்க்கிளாக போட்டுக்கிறேன். சென்டர் வந்து நல்லா ஸ்பேஸ் இருக்க மாதிரி போட்டிருக்கோம். இப்போ இதில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். முதல் மோட்டிவில் பார்த்தா மாதிரியே தான் அவுட்டர் இதுலேருந்து ஆரம்பிப்போம். பேக் ஸ்டிச் போட போகிறதில்ல. செகண்ட் சர்க்கிளுக்கு க்ராஸாக ஒரு லாங் ஸ்டிச், தேர்ட் சர்க்கிளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லாங் ஸ்டிச். அதை டைட்டாக புல் பண்ணிவிட்டு திரும்ப அவுட்டர் சர்க்கிளுக்கு ஒரு லாங் ஸ்டிச். இதை அப்படியே எடுத்துகிட்டு வராமல் ஒரு லாக் போட்டுட்டு கொண்டு வந்தோன்னா ஷார்ப்பாக கிடைக்கும். இப்போ இந்த ஸ்டிச் பார்த்திங்கன்னா சென்டரில் மீட் ஆகாது. இந்த தேர்ட் சர்க்கிள்லேயே வர்றதுனால இந்த ஃப்ளார் இது பார்க்குறதுக்கு வந்து சன்ஃப்ளவர் எஃபெக்டில் இருக்கும்.
ஸோ இதே மாதிரி போட்டு நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே வரணும். அதே ஃபஸ்ட்டு போட்ட அதே மாடல் தான், அது சென்டரில் எல்லாமே வந்து ஜாயின் ஆச்சு. இது வந்து இந்த தேர்ட் சர்க்கிளில் ஜாயின் ஆகுது, அதுதான் டிஃப்ரென்ஸு. அதே மாதிரி இங்கே இந்த 3 சர்க்கிளுக்கான டிஸ்டன்ஸ் விட்டுருக்கோம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரியும் எஃபெக்ட் மாறும். இப்போ நம்ம போட்ட ஃபஸ்ட்டு மோட்டிவ்லேயே நான் விட்ட அகலம் இல்லாமல் இன்னும் சின்னதாக போடும்போது சைஸ் இன்னும் மாறி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அது சைஸை வச்சே நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது ஈஸியான ஒயிட் ஸ்டிச். அதே மாதிரி இந்த மோட்டிவ் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சர்க்கிள் இல்லாமல் பார்க்கும்போது நல்ல ஃப்ளார் எஃபெக்டில் இருக்கும். இப்போ இதே மாதிரி இது கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. இதுலேயும் அதே மாதிரி தான். சப்போஸ் உங்களுக்கு த்ரெட் காலி ஆகிடுச்சுன்னா, நான் ஃபஸ்ட்டு மோட்டிஃபில் காமிச்சேன் இல்லையா, இந்த மாதிரி இங்கே ஒயிட் ஸ்டிச் முடியும் போது இந்த இடத்துல லாக் போட்டுட்டு எண்ட் நாட் போடலாம். இல்லை அப்படியே டைரெக்டாக எண்ட் நாட் போட்டு கட் பண்ணிவிட்டு அதே இடத்துலேருந்து புதுசாக நூல் எடுத்து ஆரம்பிங்க. இது வந்து இந்த ஃப்ளார் டிசைன்ஸ்லாம் நம்ம வந்து கிராண்ட் ட்ரெஸ்க்கும் போட்டுக்கலாம், ப்ளவுஸ்க்கு, ஃப்ராக்குக்கு, இல்லைன்னா குர்த்தீஸ்க்கு, எதுக்கு வேணாலும் போடலாம். இல்லை ஓவரால் மோட்டிவ் மாதிரி ஓவரால் டிசைனாக கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும், ஈஸி, ரொம்ப டக்குன்னு போட்டுடலாம் நம்ம. நான் வந்து ஏற்கனவே ஒயிட் ஸ்டிச் நார்மல் நீடில் போடுறது எப்படின்ட்டும் நான் டுட்டோரியல் இதில் போட்டிருப்பேன். உங்களுக்கு சப்போஸ் நான் இது ஃபுல்லாக ஆரியில் போட்டு காமிச்சிருக்கேன். இல்லை உங்களுக்கு நார்மல் நீடில் இந்த டிசைன்ஸ் போடணுன்னா ஒயிட் ஸ்டிச் எப்படி நார்மல் நீடில் போடுறோங்கிற இதை செக் பண்ணிவிட்டு வந்து அதே பேட்டர்னை இந்த சர்க்கிளில் நீங்கள் போட்டு ட்ரை பண்ணலாம். அதனால் ஈஸியாக வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம். அங்கே முடித்த அதே டிசைன் தான், எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஸோ இங்கே க்ராஸாக எடுத்துகிட்டு வந்து செகண்ட் இது ஸ்ட்ரெயிட் லாங் ஸ்டிச் போட்டு அப்படியே டைட்டாக புல் பண்ணிவிட்டு எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ நான் மாதிரி டைரக்ட் எண்ட் நாட், இல்லைன்னா லாக் போட்டுட்டு எண்ட் நாட். ஸோ நம்மளோட இந்த செகண்ட் மோட்டிஃபும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆனால் இதில் சென்டர் வந்து நம்ம ஸ்பேஸ் நிறையா விட்டுருக்கோம். அதனால் நீங்கள் அதை எப்படி தேவையோ அப்படி டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதாவது ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி போட்டு சன்ஃப்ளவர் எஃபெக்ட்டுக்கோ, இல்லை இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் மிரர் ஓட்டுறதோ, இல்லைனா இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் ஸ்டோனை ஸ்டிச் பண்ணிக்கிறதோ, இல்லை குட்டி ஸ்டோன்ஸ் இருக்குன்னா அதை இந்த மாதிரி கிளஸ்டர் மாதிரி அடுக்கிடலாம். நான் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் லேஸ் இருக்குது, அதில் இருக்க இந்த சென்டர் ஃப்ளார் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதை இந்த மாதிரி க்ளூ தடவி ஒட்டிட்டு சென்டரில் அதுக்கு ஸ்பேஸும் இருக்குது, அங்கே கான்ட்ராஸ்ட்டாக ஒரு க்ரீன் கலர் ஸ்டோன் ஒட்டிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் இந்த மோட்டிஃப் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டுட்டோரியல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.